Hi, this is Suresh from Coimbatore. கோவையிலிருந்து உங்க சுரேஷ் பேசுறேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நேத்து இந்த டெக்னிக்கல் எஜுகேஷன், அதாவது வந்து நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த தொழில்நுட்ப கல்வியை சார்ந்த எக்ஸாமினேஷனுக்கான ஒரு முக்கியமான முடிவு. இந்த முடிவுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியோட செமஸ்டர் எக்ஸாம் எப்ப நடத்துறது, பாலிடெக்னிக் டிப்ளமோ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸாமினேஷன் செமஸ்டர் எக்ஸாமினேஷன் எப்படி நடத்துறது, கவர்மெண்ட் காலேஜ் எக்ஸாமினேஷன் எப்படி நடத்துறது, அஃபிலியேட்டட் காலேஜஸ் எக்ஸாமினேஷன் எப்ப நடத்துறது, இது சம்பந்தப்பட்ட ஒரு முக்கிய முடிவுகள் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த மீட்டிங்ல யாரெல்லாம் கலந்துட்டாங்கன்னா, நம்ம ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் இருந்திருக்காங்க, ஹையர் எஜுகேஷன் சீஃப் செக்ரட்டரி மேம் இருக்காங்க, அடிஷனல் செக்ரட்டரி இருந்திருக்காங்க, டோட்டோடைய டெக்னிக்கல் எஜுகேஷன் டைரக்டர் இருந்திருக்காங்க, நம்ம விசி சூரப்பா சார் இருந்திருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த ஒரு முக்கியமான முடிவுகள் எடுத்துக்காங்க. ஆனா முடிவு என்னங்கிறத யாரும் தெளிவா சொல்லலைங்க. அதனால நம்ம வந்து இப்ப எக்ஸாம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ்க்கு வந்து இன்னமும் வந்து முற்றுப்புள்ளி வைக்கல அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். பட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்கன்னா, யூஜிசி ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து ஆல்ரெடி நடந்திருக்கு. அந்த யூஜிசி ரெக்கமெண்டேஷன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணி அதுக்குள்ள எக்ஸாம் எப்படி நடத்தலாம், ஃபீசிபிலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த கொரோனா பிரச்சனைனால வந்து நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் கூட இந்த கொரோனா வார்டா கூட மாத்திருக்காங்க. சோ இந்த கொரோனா வார்டை மாத்தினதுனாலையும் இந்த சிலபஸ் வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கூட பிசி சார் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சிலபஸ் எப்படி கொடுக்கலாம், இந்த மாதிரி காலேஜஸ் இருக்கும்போது எப்படி நம்ம எக்ஸாம் நடத்தலாம், இப்போ கிராமப்புற மாணவர்களுக்கு வந்து என்ன மாதிரியான சான்சஸ் கொடுக்கலாம், இந்த மாதிரியான முக்கிய முடிவுகள்லாம் எடுத்திருக்காங்களே தவிர எப்ப எக்ஸாம் அப்படிங்கிற கிளியர் டீடைல்ஸ் கொடுக்கல. பட் எனிவே என்ன அதில் ஒரு ஹிண்ட் அப்படின்னா, யூஜிசி ரெக்கமெண்டேஷன்ஸை ஃபாலோ பண்ணி போகணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரையல் ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. பட் நீங்க அதனால வந்து டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் நமக்கு இனிமேல் வந்து இந்த எக்ஸாம் நடக்குமா, எக்ஸாம் கேன்சல் ஆயிருமா, இந்த ஃபர்ஸ்ட் இயரும் செகண்ட் இயரும் வந்து எக்ஸாம் எழுதியுமே கிளியர் பண்ணிடுவாங்களா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நீங்க வந்து கொஞ்சம் கேட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து 10th இந்த மாதிரி கேள்விகள் தான் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆட்டோமேட்டிக்கா 10th இப்போ எக்ஸாமினேஷன்ஸ் நடந்தாச்சு. அதனால நிலைமை சீராயிடுச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸாம் வைப்பாங்க. பட் என்ன அதுல அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிலபஸ் ரிடக்ஷன் இருக்கிறதுக்கான சான்சஸ் வேணா இருக்குன்னு சொல்லலாம். கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் ஈஸியா வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லலாம். எவாலுவேஷன் கொஞ்சம் ஈஸியா இருக்குன்னு சான்சஸ் சொல்லலாமே தவிர எக்ஸாம் கேன்சல் ஆகுமா அப்படிங்கறதுலாம் கிடையாது. அதே சமயத்துல பிராக்டிகல் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற பாயிண்ட்ல பார்க்கும்போது கண்டிப்பா பிராக்டிகல் எக்ஸாமினேஷன் எல்லாமே ஆன்லைன்ல நடத்த சொல்லியிருக்காங்க போது, பிராக்டிகல் எக்ஸாம் நம்ம ஜூன் மாசம் 1ஆம் தேதியில இருந்து ஜூன் மாசம் 15ஆம் தேதிக்குள்ள முடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஜூன் 15ல இருந்து அடுத்து ஒரு 10 to 15 டேஸ் பாத்தீங்கன்னா, அந்த நெக்ஸ்ட் 15 டேஸ் வந்து உங்களுக்கு சம்மர் வெக்கேஷனா தான் இருக்கு. அப்ப ஜூலைல கண்டிப்பா எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கறத நம்ம நம்புறோம். பட் அந்த எக்ஸாம் எப்படி நடத்தலாம், ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயங்களை மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணிருக்கேன் தவிர செமஸ்டர் கேன்சல் ஆகும் அப்படிங்கிற திங்கிங்லாம் கிடையாது. செமஸ்டர் எக்ஸாம் நடத்தணுங்கிற ஒரு முடிவு தான் அந்த டிஸ்கஷன்ஸ் நடந்திருக்கிறதா தெரிய வருது. அதனால டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க தயவு செய்து ப்ரிப்பேராகவே இருங்க, எப்பவுமே ப்ரிப்பேர் இருங்க. பட் என்ன இருந்தாலும் டைம் டேபிள் வர்றதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் 10 டேஸ் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. அந்த 10 டேஸ்க்குள்ளே நீங்க வந்து உங்களுக்கு ரெடி ஆயிக்கணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா, கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, அரியர் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, நீங்க வந்து ப்ரிப்பேரா இருக்கிறது நல்லதுதான். நான் ஏற்கனவே ஒரு வீடியோல கூட கொடுத்திருந்தேன், வந்து மே மாசம் 26ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த போர்டு எக்ஸாமினேஷன், அதாவது 10th எக்ஸாம் கூட நடக்கும்னு சொல்லி நான் சொல்லியிருந்தாங்க. அது கூட கொஞ்சம் பேர்லாம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போட்டாங்க. சார், இந்த மாதிரி கொரோனா சமயத்தில் கண்ணா பண்ணா நீங்க வந்து பேசிட்டு இருக்காதீங்க, பேசி வந்து லைக் வாங்குறதுக்கு ஷேர் வாங்குறதுக்கு வீடியோ பண்ணாதீங்களா கூட ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சு. சரி, நெகட்டிவ் பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க, நம்ம அதை பத்தி என்ன பண்ண முடியும். பட் அன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் வந்து இன்னைக்கு மே மாசம் 27ஆம் தேதி அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பிளஸ் 2 எவாலுவேஷன் ப்ராசஸ் வந்து மே 27 ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கே தெரியும், நேற்று நியூஸ் எல்லாத்துலயும் வந்துச்சு. 10th எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் பண்ணி ஜூன் மாசம் 1ஆம் தேதியில ஆரம்பிச்சு ஜூன் மாசம் 10 அப்புறம் 12ஆம் தேதி கூட ஒரு வெக்கேஷனல் கோர்ஸ் இருக்குன்னு சொல்லி கூட சொல்லியிருந்தாங்க. சோ அந்த ஆஸ்பர் ஸ்லாட் தான் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம போடுற எந்த விஷயமா இருந்தாலும் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஆத்தென்டிகேட்டடான விஷயங்களா இருந்து அதை கேட்டுட்டு அலசி ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம யூடியூப் பண்றமே தவிர லைக் வாங்கி ஷேர் வாங்கி கமெண்ட்ஸ் வாங்குறதுக்காகவோ உங்ககிட்ட வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்காகவோ இந்த வீடியோஸ் நம்ம பண்ணலைங்க. எப்படியாவது நம்ம எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொண்டு போகணுங்கிற ஒரு உண்மையான நோக்கத்தில் தான் நம்ம வீடியோ பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா டைம் டேபிள் வரக்கூடிய இந்த சூழல் இருந்தா முன்னாடியே உங்களுக்கு என்னோட யூடியூப்ல உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஒரு விஷயம் மட்டும் நான் கிளியரா சொல்றேன், உங்களுக்கு எக்ஸாம் கண்டிப்பாக நடக்கும். அது ஜூலை மாசம் ஸ்டார்ட் ஆகுங்கிற ஒரு நம்பிக்கையில நம்ம இப்ப மூவ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுதான் ரெக்கமெண்டேஷன்ஸ், அதை பேஸ் பண்ணி தான் ஸ்டெப் எடுத்துட்டு இருக்காங்க. இதுல சிலபஸ் ரிடக்ஷன் இருக்கலாமே தவிர எக்ஸாம் கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஆன்லைன்ல நடக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆன்லைன்ல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட மிக மிக குறைவு. குறிப்பா வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்ல மற்ற கேம்பஸ்ல வந்து ஆன்லைன் நடத்துக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. வேணும்னா வந்து ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் வேணா ஆன்லைன்ல அவங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ணலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஃபீசிபிலிட்டிஸ் இருக்கு.
அது கூட வந்து எப்படி வந்து கிராமத்துல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரீச் பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ நம்ம ஆன்லைன் பாசிபிலிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் பர்சன்டேஜ் கம்மி தான். நம்ம ஹேண்ட் ரிட்டனா தான் நம்ம எப்போதும் போன நம்ம ட்ரெடிஷனல் எக்ஸாமினேஷன் சிஸ்டம் தான் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறோம். ஸோ பி ப்ரிப்பேர்ட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். கண்டிப்பா ஜூன் மாசம் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குங்கிற மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். இந்த எக்ஸாம் சம்பந்தப்பட்ட இந்த அறிக்கை வந்து நம்ம ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்ல நம்ம வரும் நம்ம எதிர்பார்க்கிறோம். கெட் ரெடி அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் பிரைட் ஃபியூச்சர். நீங்க நல்ல எக்ஸாம் எழுதணும், உங்களுக்கு ஈஸியா வரணும், நல்ல மார்க் எடுக்கணும். நீங்க எல்லாருமே ஆல் கிளியர் பண்ணணும். கரண்ட் பேப்பர்ல இருக்கிறவங்களும் சரி, அரியர் பேப்பர்ல இருக்கிறவங்களும் சரி, ஆல் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்காக நானும் பிரார்த்தனை பண்றேன். நீங்களும் கடவுள் நம்பிக்கையை விட்டுறாதீங்க. தாய் தகப்பனுடைய வழிபாடுதல், அதாவது வந்து எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் உங்க அம்மா அப்பாவுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த காரியத்தை தொடங்குங்க. கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க. இந்த தடவை நீங்க ஜெயிக்க போறீங்கிறத மனப்பூர்வமா நான் இந்த வீடியோவில் ரெஜிஸ்டர் பண்றேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஒன்ஸ் அகைன். நம்ம தொடர்ந்து பேசுவோம், இணைந்திருங்கள். இன்னும் நிறைய செய்திகள் உங்களுக்கு கொடுக்க ஆசைப்படுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுரேஷ். இதை இணைந்திருங்கள், இணையத்திலும் இதயத்திலும்.